அன்றாட உடற்பயிற்சி இருந்தது அப்படின்னாவே சராசரியாக நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் நல்ல உடற்பயிற்சியாளரும் கூட. இனி வரக்கூடிய சந்ததிகள் இல்லை இப்ப இருக்கக்கூடிய மக்கள் அவனது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க சார்? சோறு இருந்தால்தான் சித்திரம். ஆ. உடல் இருந்தால் தானே உயிர். ம். உடல்ல உயிர் இருக்கணும்னா உடல் ஆரோக்கியமா இருந்தால் தான் அந்த உயிர் கூட நிற்கும். ம். இல்லைன்னா அந்த உயிர் அந்த தகுதியற்ற உடலாக இருந்ததுன்னா அந்த உயிர் வெளியே போயிடும். கண்டிப்பா. அதான் இறப்பு. ஸோ இந்த உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம நிறைய அதுக்கான தேவைகள் உணவாக இருக்கட்டும். முதல் மற்றவங்களுக்கு நம்ம பண்ணுற துரோகத்தை விட நம்ம உடம்புக்கு நாம் பண்ணாமல் இருக்கணும் துரோகம் நிறைய. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம், நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க கெட்ட பழக்கங்களுக்கு பசங்க போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் கூட நிறைய கெட்ட பழக்கங்கள் எனக்கு கூட இருந்தது. நான் அதை தவிர்த்து வெளியே வர போராடுறேன். எல்லாமே நடக்குது. ஆரம்பத்தில் இருக்க பிள்ளைங்க அதுக்குள்ளே போகாமல் நல்ல உணவை தேடி சாப்பிடுங்க, நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க, தினமும் ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு தினமும் கற்றுக்கணும் அப்படின்றத நினைங்க. புது மனிதர்களை சந்திக்கணும், நிறைய விஷயங்கள் பழகுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு எல்லாமே கைக்கூடி வந்துடும்.